எஸ். ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு அவர் அனலைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது February 6th கரண்ட் அஃபேர்ஸ். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான். சரிங்களா? எஸ், கண்டினியூஸாக பாருங்கள். ரொம்ப நிறைய பேர் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஒரு ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். Feb 6 வீடியோ. சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ரீசெண்டாக ஒன்று பார்த்தோம் தெரியுமா? நேற்று கூட ஒன்று பார்த்தோமே, ஒயிட் டைகரை டெவலப் பண்ணணுன்றதுக்காக கவர்மெண்ட் ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் தெரியுமா? அதே மாதிரியே மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் இவன் யாருன்னு நமக்கு தெரியணும். யாரு? இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படின்னா யாருன்னு தெரியணும். சரிங்களா? இந்த இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. லைக் இங்கே இருக்கும் பாருங்க. என்ன அப்படின்னா, நரேந்திர மோடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதாவது சுற்றி உள்ள கண்ட்ரிஸ் எல்லாரும் இந்த கேட் அப்படின்னா டைகர் அப்படின்ற ஃபேமிலிக்குள்ளே தான் வரும். ஓகேவா? சாரி, டைகர் அப்படின்னா கேட்ன்ற ஃபேமிலிக்குள்ளே தான் வரும். மொத்தம் இந்த டைகரு, சீட்டா அந்த மாதிரி ஒரு பிக் கேட் அலையன்ஸ் இருக்கு. பிக் கேட் அலையன்ஸ் அப்படின்னா ஒரு 7 வகையான பூனை வகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் டைகரு, லியோபேடு எல்லாமே வரும். பிளாக் பேந்தர் எல்லாமே. அதுங்களை பாதுகாக்கணுன்றதுக்காக ஒரு 27 கண்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு டைப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஒரு டைப் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவில் தான் ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்டது. இந்த இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படிங்கிற இங்கே இருக்கும் பாருங்க. இதோட தீமே என்ன அப்படின்னா, இந்த டைகர், லயன், லியோபேர்ட், ஸ்னோ லியோபேர்ட், சீட்டா, ஜாகுவார், பூமா இவங்களை எல்லாத்தையும் கன்சர்வ் பண்ணணுன்றதுக்காக தான். இது யாரால சார் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இங்கே இருக்கும் பாருங்க, நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டியும் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் இவங்களுக்கு கீழே வர அந்த நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி தான் இந்த இனிஷியேட்டிவே ஆரம்பிச்சாங்க. இதுக்கு யூஎன்னும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஓகேப்பா, இந்த மாதிரி அவங்களையும் காப்பாற்றுவோம் அப்படின்றதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் ஏற்றுக்கிட்டு இதுக்கான மெம்பர்ஷிப் நீங்கள் இருக்கு பாருங்க. இட்ஸ் மெம்பர்ஷிப் ஓப்பன் டு ஆல் யுனைடெட் நேஷன் கண்ட்ரிஸ். நம்ம இதை ஆரம்பித்தோம், இதில் யாரையும் சேர்ந்தமோ சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். சரியா? இது 2023 தான் நம்ம கிரியேட் பண்ணோம். என்னது? இந்த இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸை இங்கே இருக்கும். இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படின்றத. ஓகேவா? எதுக்கு சார் இந்த 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 கூட்டணி எதுக்கு உருவாயிருக்கும் அப்படின்னா, இதோட ஆரம்ப கதை என்னன்னா, ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ். இது 1973 இல்லை 72 அந்த டைமிங்ல உருவாயிருக்கும். சரியா? ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிறது டைகரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காகவே, டைகரோட எண்ணிக்கைகள் அதுங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றணுன்றதுக்காக. இது ஆரம்பிச்சு 50 வருஷம் ஆணுச்சுன்னு சொல்லி 2023 நம்ம நரேந்திர மோடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இது சார்பா இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. சரியா? இதுதான் இப்போ நான் சொன்ன கதை. சரியா? இப்போ கரண்டா இதில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, 27 கண்ட்ரிஸ் மெம்பராக இருக்காங்க. சரிங்க சார், இப்போ எதுக்கு இதை சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கே நியூஸ் என்ன அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் இனிமேல் இந்தியாவை சார்ந்தது மட்டும் கிடையாது, அது ஒரு இன்டர் கவர்மெண்டல் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனாக அறிவிக்கப்படுறோம். இந்த இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ்ன்றது இந்தியன் கவர்மெண்டால் உருவாக்கப்பட்டது தான். பட் இப்போ அதை என்னவா நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னா, இன்டர் கவர்மெண்ட், அதாவது வெளிநாட்டு கவர்மெண்ட்டுகளும் அதில் அந்த இன்டர்நேஷ்னல் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னது அப்படின்றதுனா, நேற்று கூட ஒன்று பார்த்தேன், இந்த ராம்சர் சைட் அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி. இது இந்தியாவுக்கு மட்டும் இருந்தது, இப்போ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனாக மாற்றுறோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான் அந்த நியூஸ். இந்த நியூஸ் எல்லாருக்குமே புரிஞ்சிச்சா? இதை யார் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியா, நிகார்கோ, கிங்டம் ஆஃப் எஸ்ட்வானி, சொமாலியா, லிபரியா இவங்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே இதை ஒத்துக்கலாம், இதை இல்லை நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான். புரிஞ்சிச்சா? எல்லாருக்குமே கிளியராக இருக்கா இந்த நியூஸ் என்னன்னு? ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு இது நியூஸோட ஆரம்பம் எங்க? ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அது ஆரம்பிச்சு 50 வருஷம் ஆனதுனால இது 71 72 73 தெரியல, கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? அது ஆரம்பிச்சு 50 வருஷம் ஆனதுனால நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இந்த இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இது 7 கேட் ஸ்பீசியஸை காப்பாற்றணுன்றதுக்காக. ஓகேவா? இது ஒரு யூஎன் இது எல்லாருக்குமே இந்த மெம்பர்ஷிப் இதில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம்னா, யுனைடெட் நேஷன்ல இருக்க எல்லா கண்ட்ரிஸுமே, பார்ட்னர் இருக்க எல்லா கண்ட்ரிஸுமே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக, அதாவது
இப்போ ரீசெண்டாக நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி என்ன அறிவிச்சிருக்கு அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷனை ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கு. அதுதான் இந்த நியூஸ். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லைக் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஜிதேந்திர சிங் யூனியன் மினிஸ்டர் இருப்பாரு. அதுக்கு கீழே வர ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஓகேவா? அதுக்கு கீழே வர அது ஓகேவா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. அதுக்கு இது எது கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இவங்களும் பயோடெக்னாலஜி ரிசர்ச் இன்னோவேஷன் கவுன்சில், இந்த ரெண்டு பேரும் யார் யாரு? பயோடெக்னாலஜி ரிசர்ச் இன்னோவேஷன் கவுன்சிலும் செக்ரட்டரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியோட செக்ரட்டரியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லைக் வந்து ஒன்று சேர்ந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா 3 விஷயத்தை இந்தியாவில் கொண்டு வர போறாங்க. என்ன சார் அந்த 3 இனிஷியேட்டிவ் அப்படின்னா இங்கே இருக்கும். ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் ஃபெர்ரட் ரிசர்ச் ஃபெசிலிட்டி அப்படின்னு ஒன்று, செகண்ட் இனிஷியேட்டிவ் கர்ப் இனி திருஷ்டி அப்படின்னு ஒன்று, தேர்ட் இனிஷியேட்டிவ் இங்கே இருக்கும் பாருங்க, டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று. சரியா? இந்த 3 இனிஷியேட்டிவ் நமக்கு தெரிஞ்சாலே இந்த நியூஸ் முடிஞ்சிருச்சு. சரியா? ஃபர்ஸ்ட் என்னது, நம்ம பயோடெக்னாலஜி ரிசர்ச் இன்னோவேஷன் கவுன்சில் அப்படின்றவங்களும் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கில் வர டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியும் டைப் பண்ணுறாங்க. இந்தியாவில் 3 இனிஷியேட்டிவ் கொண்டு வராங்க. என்னென்னதுன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இந்த ஃபெர்ரட் ரிசர்ச் ஃபெசிலிட்டி. ஓகேவா? இது என்ன அப்படின்னா லைக் வந்து எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியை கொண்டு வரணும். இந்த ஃபெர்ரட் ரிசர்ச் ஃபெசிலிட்டின்றது ஒரு புது தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும். கட்டிங் எட்ஜ்னா இது வரைக்கும் இல்லாத புது விஷயம். ஓகேவா? அது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மனிதர் பயோடெக்னாலஜி பற்றி, இந்த ஜீன்ஸு, அந்த அனிமல் பற்றி இந்த ஜீனு, அதை பற்றி அதுக்கு வர டிசீஸ் எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணுறதா இந்த பயோடெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அதை ரிசர்ச் பண்ணுற ஃபெசிலிட்டியை இந்தியாவில் நிறைய கொண்டு வரணும். கிட்டத்தட்ட இந்த ஃபெசிலிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா வேக்சின்ஸை டெவலப் பண்ணுறதுலையும், ட்ரீட்மெண்ட் அதை டெஸ்ட் பண்ணுறதுலையும், புதுசாக இன்ஃபெக்ஷன் எதனா வந்துச்சுன்னா அதை டக்குன்னு கண்டுபிடிக்கிறதுலையும் இந்த ஃபெர்ரட் ரிசர்ச் ஃபெசிலிட்டி ஒரு சிறந்த பணியை லைக் வந்து சிறந்த கீ ரோல் பிளே பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இருக்க ஃபெர்ரட் ரிசர்ச் ஃபெசிலிட்டி. செகண்ட் அப்படின்னா என்னன்னா கர்ப் இனி திருஷ்டி. இந்த கர்ப் இனி திருஷ்டி அப்படின்னா என்ன அப்படின்னா லைக் வந்து இது வந்து ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் எதுக்காக, இது வந்து ஒரு டேட்டா பிளாட்ஃபார்ம். லைக் வந்து இது ரிப்போசிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லைக் வந்து இது என்ன அப்படின்னா இது ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம்ல டேட்டா இருக்கும். என்ன மாதிரியான டேட்டா இருக்கும் அப்படின்னா லைக் பிறந்த உடனே குழந்தைங்க இறக்குறாங்க, அதாவது சத்து குறைபாடால பெண்கள் இறக்குறாங்க, சத்து குறைபாடால குழந்தைகள் இறக்குறாங்க, ஜீனால இறக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அவங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையும் இருக்கும். இந்த கர்ப் இன்டிசிப்ளினரி குரூப் ஆஃப் அட்வான்ஸ் ரிசர்ச் இன் பர்த் அவுட்கம்ஸ். லைக் வந்து அந்த பர்த் அவுட்கம்ஸை மெஷர் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது தான். அதே மாதிரி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ரிஸ்க் இருக்குது, அந்த ரிஸ்க்கை எப்படிலாம் ப்ரிடிக்ட் பண்ணி அதை எப்படிலாம் காப்பாற்றலாம் அப்படின்றது இந்த பிளாட்ஃபார்ம் மூலயமா நமக்கு தெரிய வரும் அப்படின்றத இங்கே சொல்லியிருப்பாங்க. சரியா? செகண்ட் நியூஸ் எல்லாருக்கும் புரிஞ்சா? செகண்ட் நியூஸ் என்னது, கர்ப் இனி. கர்ப் இனி அப்படின்னா கர்ப் இல்லமாமா, உங்களுக்கு பம் வராதா கர்ப்பம் அப்படின்ற மாதிரி கர்ப் இனி திருஷ்டின்றது ஒரு டேட்டா. இந்த டேட்டாவில் என்னென்னலாம் இருக்கும்னா இதுக்கு முன்னாடி எத்தனை குழந்தைகள் பிறந்திருக்கு, எப்படி பிறந்திருக்கு, அதுக்கு முன்னாடி என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கா, ஈஸியாக பிறந்திருக்கா, சுகப்பிரசவமா, அந்த மாதிரி எல்லா இதுவுமே இதில் இருக்கும். சரியா? மூணாவதாக இருக்கிறது டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட். இது என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, லைக் நம்ம புதுசாக கண்டுபிடிக்கிற டெக்னாலஜிஸை மார்க்கெட்டை கொண்டு வரீங்க. திஸ் அக்ரிமெண்ட் ஹெல்ப் டு பிரிங் த இன்னோவேட்டிவ் சிந்தட்டிக் மைக்ரோபியல் கன்சோரியம் லெபாக்டோவஸ் டு மார்க்கெட். லைக் வந்து இந்த மருந்துகள் தயாரிக்கிறதும் சரி, இந்த பயோடெக்னாலஜி அதை ரிசர்ச் பண்ணி அது மூலியமா மருந்துகள் தயாரிக்கிறதும் சரி, அதுல இருந்து புது புது விஷயங்கள் தயாரிக்கிறதும் ஈஸியா மார்க்கெட்டுக்கு கிடைக்கணும். லைக் வந்து அது வந்து அந்த டெக்னாலஜிஸை பலதரப்பட்டவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக டு மூவ் த ரிசர்ச் இன்டு ப்ராக்டிக்கல் யூஸ். நம்ம ரிசர்ச் பண்றது ப்ராக்டிக்கலாக அதை யூஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த இனிஷியேட்டிவ் தான் இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட். புரிஞ்சுச்சா? இந்த 3 இனிஷியேட்டிவ் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபெர்ரட் ரிசர்ச் ஃபெசிலிட்டி, செகண்ட் ஒன் வந்து கர்ப் இனி திருஷ்டி, தேர்ட் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட். ஓகேவா? அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா செகண்ட் நியூஸ் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்னாலஜி கீழே வர டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியும் இன்னொருத்தவங்க யாரு, 2 பேர். இன்னொருத்தர் யாரு, பயோடெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் கவுன்சில். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா இன்கோயேஸ்னா என்னன்னா இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். இவன் என்ன பண்றான்னா இவன் ஆரம்பிச்சு 26 வருஷம் ஆகுது. இவனோட ஃபவுண்டேஷன் டே கொண்டாடுதான். இவனோட பேர்லயே இருக்கும் இது ஒரு சென்டர். எதுக்காகனா ஓஷனை பத்தின இன்ஃபர்மேஷன் சர்வீசஸை கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சென்டர். மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் கீழே வரும். சரிங்களா? இவன் ஒரு சிஸ்டம் சயின்ஸ் ஆர்கனைசேஷன், எர்த் சிஸ்டம் சயின்ஸ் ஆர்கனைசேஷன் கீழே கொண்டு வரப்பட்ட ஒரு சென்டர்.
இவன் எதுக்காக இருக்கான்னா ஓஷன்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை சர்வீஸ் பண்ணுறதுக்காக இருக்கான். சரியா, அவன் ஆரம்பிச்சு 26 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக தான். சரியா, இந்த ஈவெண்ட்டில் யார் வந்திருப்பாங்க அப்படின்னா சிஎஸ்ஐஆரோட ஹெட்டு டாக்டர் கலைச்செல்வி, டைரக்டர் ஜெனரல் அப்படின்றவங்க வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த 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 26வது வருஷத்தை முன்னிட்டு ஒரு 3 இனிஷியேட்டிவ் பண்ணியிருப்பாங்க இவங்களும். சரியா, என்ன சார் அது 3 இனிஷியேட்டிவ் அப்படின்னா இங்கே இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் லான்ச் ஆஃப் 2 சர்வீஸ். இந்த இன்கோஎஸ் மூலயமா ஒரு 2 சர்வீஸ் கொடுக்க போறாங்க, ஒரு எம்ஓயு சைன் பண்ண போறாங்க. அடுத்து வந்து ஒரு ஸ்டேக் ஹோல்டர் என்கேஜ்மெண்ட், இதுவும் அதே மாதிரி தான், ஒரு எம்ஓயு மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இந்த 3மே என்னென்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் இந்த நியூ 2 சர்வீஸ் என்ன அப்படின்னா ஹில்ஸா ஃபிஷரி அட்வைசரி சர்வீஸ். லைக் வந்து கடலுக்கு மீன் பிடிக்கிறவங்க போனாங்களோ லைக் வந்து அவங்களுக்கு அந்த மீனை பற்றின லைக் வந்து அப்போ இருக்க நிலைமையை பற்றி தெரியணும். அதுக்கப்புறம் இந்த ஃபிஷிங் டிபார்ட்மெண்ட்டே நிறையா இருக்குது. அதை பிடிக்கிறது மட்டும் கிடையாது, அதை மெயின்டைன் பண்ணுறது, லைக் வந்து அதை டெவலப் பண்ணுறது, மிஷின் லேர்னிங் அதில் வந்து யூஸ் நம்ம என்ன பண்ணுறது. இந்த ஹிஸ்லா ஃபிஷரி அட்வைசரி சர்வீஸ்ன்றவங்க மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி ஹிஸ்லா ஃபிஷ், அதாவது வெஸ்ட் பெங்கால் கோஸ்டல்ல உள்ள ஃபிஷ் அவைலபிலிட்டியை நம்ம கண்டுபிடிச்சி கொடுக்குறோம். நம்ம கடலுக்கே போகாமல இந்த இடத்துல ஃபிஷ்ஷோட அவைலபிலிட்டி நிறையா இருக்கா, அந்த இடத்துல ஃபிஷ்ஷோட அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கா அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு மிஷின் லைக் வந்து டேட்டா தர மாதிரி நாங்களே சென்ஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்றது ஒரு சர்வீஸ் தான் இவங்க. 2வது இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னா கிரிட்டிக்கல் ஓஷன் கிளைமேட் டேட்டா. லைக் வந்து இந்த நேரத்தில் ஓஷன் சரியா இல்லை, காற்றழுத்த தாழ்வு நிலை நிறைய இருக்கு, லைக் வந்து அலைகள் வேகமாக இருக்கு, அலைகள் இதாக இருக்கு, அந்த மாதிரி அதை ரிசர்ச் பண்ணி சொல்ற 2 இனிஷியேட்டிவ். சரியா, ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் என்னன்னா 2 சர்வீஸ் கொண்டு வராங்க. அதுல முதல் சர்வீஸ் வந்து மீனை பத்தி, அந்த ஹிஸ்லான்ற மீனை பத்தி சொல்றது. 2வது சர்வீஸ் வந்து கிளைமேட், அந்த ஓஷன் கிளைமேட்டை பத்தி சொல்றது. 2வது இனிஷியேட்டிவ் என்ன சார் எம்ஓயு அப்படின்னா இன்கோஎஸும் சிஎஸ்ஐஆர் செல்லுலார் மாலிகுலர் பயாலஜி இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு. இவங்க 2 பேரும் மட்டும் இங்க இருக்கும். என்ன அப்படின்னா மும்பை பேஸ் பண்ண ஐசிஏஆர், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். எனக்கு ஒன்றும் புரியல சார். என்ன அப்படின்னா இன்கோயிஸ்ன்றது கடலை சார்ந்தது, சென்டர் ஃபார் செல்லுலார் அண்ட் மைக்ரோபாலஜிக்கல், ஓகே அது ஏதோ ஒன்று சொல்றாங்க. 3வதா அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் எஜுகேஷன். லைக் வந்து இவங்க 3 பேருமே எதுக்கு டைப் பண்றாங்க அப்படின்னா இன்னும் இந்த ஃபிஷரி செக்டார்ல எஜுகேஷனையும் டெவலப் பண்ணணும், நாலேஜையும் டெவலப் பண்ணணும், அதுல உள்ள நுணுக்கங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதே மாதிரி டிசாஸ்டர் ரெசிலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். லைக் வந்து ஒரு இந்த கடல் மூலயமா நமக்கு எதனாவது ஒரு கெட்டது நடந்தாலும் அதை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம முன்னாடியே ரெடியா இருக்குமா அப்படின்ற அளவுக்கு. சரியா, 3வது ஸ்டேக் ஹோல்டர் என்கேஜ்மெண்ட் என்ன அப்படின்னா சயின்ஸ் ஃபார் ப்ளூ எக்கனாமிக் சர்வீஸ். இதெல்லாம் சார் அப்படின்னா லைக் வந்து இது ஒரு மீட்டிங் மாதிரி. இந்த மீட்டிங்ல எல்லாரும் என்ன கலந்துக்குவாங்க அப்படின்னா கடலும் சார்ந்த விஷயங்களை இன்னும் எப்படிலாம் டெவலப் பண்ணணும், அதை பேஸ் பண்ணவங்களும் எப்படிலாம் உயர்த்தணும் அப்படின்றதான். சரியா, அவ்வளவுதான். இதோட 26வது வருஷத்துல 3 இனிஷியேட்டிவ், அந்த 3 இனிஷியேட்டிவ்ல 2 சர்வீஸ், அப்புறம் 2 சரியா. அடுத்து இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவன். ஃபர்ஸ்ட் இந்த ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் லிமிடெட்னா என்ன நம்ம பார்த்துட்டு வருவோம். இங்க இருக்கும் ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் லிமிடெட்ன்றவன் தான் ஆப்ரேட் பண்றான். என்னன்னா டெல்லி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அவன் தான் ஆப்ரேட் பண்றான், ஹைதராபாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அவன் தான் ஆப்ரேட் பண்றான், பீகார்ல இருக்க ஏர்போர்ட் அவன் தான் ஆப்ரேட் பண்றான், கோவால இருக்க ஏர்போர்ட் அவன் தான் ஆப்ரேட் பண்றான். இதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்ரேட் பண்றது யாரு அப்படின்னா இந்த ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் லிமிடெட் தான். சரியா, எஸ். இப்போ இந்த ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் லிமிடெட்ன்றவன் யாருன்னு தெரிஞ்சிச்சா? இப்போ இந்த நியூஸ்குள்ள வரும். இந்த ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் லிமிடெட்ன்றவன் என்ன பண்றான் அப்படின்னா யுஎன்ஜிசி, யுனைடெட் நேஷன் குளோபல் காம்பாக்ட் அப்படின்ற ஒருத்தவங்க கூட ஜாயின் பண்றான். எதுக்காக சார் இந்த யுஎன்ஜிசியோட ஜாயின் பண்றான் அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க, இந்த ஏர் சர்வீஸ், இந்த ஃபிளைட் சர்வீஸ்ன்றத எல்லாருக்குமே கிடைக்கிறதாக்கணும். சஸ்டைனபிள் ஏவியேஷன் அப்படின்னா பறக்கிறது. சஸ்டைனபிள்னா எல்லாருக்குமே அது சேரணும், எல்லாத்துக்குமே அது கிடைக்கணும். அது வந்து ரொம்ப எட்டாக்கணியா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இது வந்து ஒரு கார்பரேட் சஸ்டைனபிள் இனிஷியேட்டிவ். அப்படின்னா என்னன்னா சஸ்டைனபிளா இருக்கணும், லாங் லாஸ்டிங்கா அது எல்லாருக்குமே கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். அது வந்து அந்த இதை அழிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் தான். அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த விஷயத்துல. இந்த ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் லிமிடெட்ன்றவன் யார் கூட டைப் பண்றான் அப்படின்னா யுஎன்ஜிசியோட டைப் பண்றான். எதுக்காக அப்படின்னா நிறைய கமெண்ட் எதுக்காக அப்படின்னா சஸ்டைனபிள் ஏவியேஷனை கொண்டு வரணுன்றதுக்காக. சரி சார், சஸ்டைனபிள் ஏவியேஷன் கொண்டு வரதுக்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த யுஎன்ஜிசின்ற யாருன்னு பார்த்துருவோமா. என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன் குளோபல் காம்பாக்ட். இவன் வந்து ஒரு வாலண்டியர் இனிஷியேட்டிவ். லைக் வந்து வாலண்டியரா வேர்ல்டு வைடா இருக்கவங்க உருவாக்குனது. கிட்டத்தட்ட 20,000 கம்பெனிஸ்க்கு மேல இதுல இருக்கு, 120 கண்ட்ரீஸ்ல இருந்து. இவனோட வேலையே டு கான்ட்ரிபியூட் அச்சீவிங் த யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். லைக் வந்து
ஏவியேஷன் அப்படின்ற துறை எல்லாருக்குமே கிடைக்கணும், ப்ளஸ் அது சஸ்டைனபிளாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலுக்கு கீழே உருவானது தான் இவன். இவங்க 2 பேரும் நிறைய சேர்ந்து லைக் வந்து ஒரு கமிட்மெண்ட் கொண்டு வராங்க. ஓகேவா, இதுல நிறைய பேர் ஆல்ரெடி இருக்காங்க. இதுல இப்போ யார் ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் லிமிடெட் தான். நியூஸ் எல்லாருக்குமே புரிஞ்சா ஜிஎம்ஆர் அப்படின்றவனும் யூஎன்ஜிசியும் டைப் பண்ணியிருக்காங்க. சரியா, இட்ஸ் ஓகே. இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஜிஎம்ஆர்ன்றவன் லைக் வந்து ஜிஎம்ஆர் இல்லை, என் பேர் என்ன, இந்த யூஎன்ஜிசி இருந்தவன் 2000 உருவானவன் சாண்டா ஒஜியாம்போ ஹெச்இ ஆண்டோனியோ குட்டரிஸ் தான் சேர்மன், யூஎஸ்ஏல இருக்கு. அடுத்து ஒரு எக்ஸசைஸ். இதுக்கு முன்னாடி இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு எக்ஸசைஸ் பார்த்தோம் இந்தியன் ஓஷன் ரீஜியன்ல. சரியா, அது என்ன எக்ஸசைஸ் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரியா, அதே மாதிரி லாஸ்ட் வீடியோக்கு யார் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தான்றத பார்ப்போமா. அடடா, முதல் முறையாக என் வீடியோஸ் 2 நாள் போய் 600 வியூஸ் போயிருக்கியா, பரவாயில்ல. பூர்ணிமா அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து வினிதா விநாயகம் சூப்பராக எல்லா ஜிடிபியும் கமெண்ட் போட்டிருக்காங்க. மியோ புல் பப்ளி சார் அப்படின்றவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க. ரெஜினா அருளாஜ் கமெண்ட் போட்டிருக்காங்க. ரஞ்சித் அப்படின்றவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க. அங்காள ஈஸ்வரின்றவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க. நர்மதான்றவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க. குட்டி ஸ்ரீ, ஸ்ருதி, ஐஸ்வர்யா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இவங்க எல்லாருமே கமெண்ட் போட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. சரியா, எஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, இது யார் கொண்டு வந்தது, இந்த எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு சொல்லி. இது என்ன எக்ஸசைஸ் அப்படின்னா, இந்தியாவும் மால்தீவ்ஸும் சேர்ந்து நடத்துகிற ஒரு ஆர்மி எக்ஸசைஸ், மிலிட்ரி எக்ஸசைஸ். ஓகேவா, இதுக்கு பேர் இக்யூரின் அப்படின்னா என்னன்னா தோஸ்த், ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தமா. எந்த மொழியிலன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கும் திவேஹி லாங்குவேஜ் அப்படின்ற லாங்குவேஜில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம் தான் இந்த இக்யூரின். ஓகேவா, எஸ் ஓகே. இது வந்து ஒரு 14 நாள் எக்ஸசைஸ். இது வந்து எப்போலேருந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 2009 நம்ம ஆர்மியும் மால்தீவ்ஸ் ஆர்மியும் 2009 மாறி 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 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ்லாம் என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா, 2 நாடுகளும் அவங்களுக்கு உண்டான பயிற்சிகளை லைக் வந்து இந்தியன் ஆர்மி அவங்களுக்கு உண்டான பயிற்சிகளை மால்தீவ்ஸ் ஆர்மி சொல்லி தரும், மால்தீவ்ஸ் ஆர்மி அவங்களுக்கு உண்டானதை இந்தியன் ஆர்மி சொல்லி தரும். இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் தான் இந்த எக்ஸசைஸ். ஓகேவா, இது இப்போ எங்கே நடக்குது அப்படின்னா மால்தீவ்ஸ்ல நடக்குது. போன வருஷம் எங்கே சார் நடந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் நடந்துச்சு. அதையும் இங்கே சொல்லியிருப்பாங்க. போன வருஷம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு இங்கே இருக்கும் பாருங்க, உத்தரகாண்டில் நடந்துச்சு. இதோட 12வது எடிஷன். இப்போ 13வது எடிஷன் எங்கே நடக்குது அப்படின்னா 13வது எடிஷன் எங்கே நடக்குது அப்படின்னா மால்தீவ்ஸ்ல நடக்குது. சரியா, இதே மாதிரி மால்தீவ்ஸ் கூட நம்ம எதனா எக்ஸசைஸ் வேற எதனா பண்றோமா சார், இது ஆர்மிக்காக. அதே மாதிரி நேவி எக்ஸசைஸ் ஒன்று இருக்கு, கத்தா அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ். ஓகேவா, இது கடைசியாக எப்போ நடந்துச்சு அப்படின்னா 2023 நடந்துச்சு மால்தீவ்ஸ்ல 6வது எடிஷன். சரியா, இது முன்னாடி நடந்த எக்ஸசைஸ். ஓகேவா, இட்ஸ் ஓகே. இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கு ஒரு நல்ல உறவு இருக்குன்றதை இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். இட்ஸ் ஓகே. மால்தீவ்ஸோட கேபிட்டல் மால்தீவின் ருஃபியா முகமது மியூசியூ அப்படின்றவங்க தான். சரியா, அந்த நியூஸ் எல்லாருக்குமே புரிஞ்சா. 2 இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ். ஒன்று, இந்தியாவில் உள்ள பிக்கஸ்ட் ஒரு பெரிய புள்ளியான ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் லிமிடெட் யூஎன்ஜிசியோட டைப் பண்ணியிருப்பாங்க. 2வது எக்ஸசைஸ். ஓகேவா, இக்யூரி. அடுத்து பேங்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, சவுத் இந்தியன் ஒன்றும் கிடையாது, சவுத் இந்தியன் பேங்க் 2 கரண்ட் அக்கௌண்ட் வேரியண்ட்டை கொண்டு வந்திருக்கான். ஃபர்ஸ்ட் கரண்ட் அக்கௌண்ட்னா என்னன்னு தெரியணும், ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ்னா என்னன்னு தெரியணும். பேங்க்ல டெபாசிட் பண்றதா 2 வகை தான், டிமாண்ட் டெபாசிட், டேர்ம் டெபாசிட். இந்த டிமாண்ட் டெபாசிட்னா நம்ம எப்போ வேணாலும் டிமாண்ட் பண்ணி போட்டுக்கலாம், எடுத்துக்கலாம். அதில் 2 வேரியண்ட் ஆனதான் சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட். இந்த கரண்ட் அக்கௌண்ட்ல ஒரு 2 விஷயம் தான் இந்த இது. என்னென்னா இந்த கரண்ட் அக்கௌண்ட் சார் அப்படின்னா இங்கே இருக்கும். இதே சவுத் இந்தியன் பேங்க் உள்ளது எஸ்ஐபி, சவுத் இந்தியன் பேங்க் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் கரண்ட் அக்கௌண்ட், சவுத் இந்தியன் பேங்க் கார்பரேட் ஸ்டார்ட் அப் கரண்ட் அக்கௌண்ட். அவ்வளோதான். இதில் கான்செப்ட், கண்டென்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது 2 தான். இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் சார் இருக்கு அப்படின்னா, லைக் வந்து 3 வருஷத்துக்கு அன்லிமிட்டடா எந்த ஜீரோ பேலன்ஸும் மெயின்டைன் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு ஃப்ரீயாக ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற. இதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா சார், நான் இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, லைக் வந்து நான் ஒரு கம்பெனியாக இருக்கணும், நான் ஒரு கம்பெனியாக உள்ள லைக் வந்து ப்ரொப்ரேட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒருத்தனே என்னோட சுய தொழில் தொடங்கினா அது பேர் ப்ரொப்ரேட்டர்ஷிப். பார்ட்னர்ஷிப் அப்படின்னா 4-5 பேரோட சேர்ந்து பண்ணுறது. அந்த மாதிரி நான் என்னோட பிஸ்னஸ் ஆரம்பிச்சு 3 வருஷமாச்சும் ஆயிருக்கணும். சரியா,
இந்த 2 வேரியன்ட் தான். ஒன்று பிஸ்னஸ்க்காக, இன்னொன்று கார்பரேட்காக. கார்பரேட்னா பெரிய பெரிய கம்பெனிஸ். ஓகேவா? இது சவுத் இந்தியன் பேங்க் கொண்டு வராங்க. பிஆர் ஸ்ரீ சேஷாத்ரி, திரிஷூர், கேரளா, 1929. எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பேங்கிங். ஓகேவா? அடுத்த நியூஸ். சென்னையை பேஸ் பண்ண, தமிழ்நாடை பேஸ் பண்ண இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இனிஷியேட்டிவ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. சரியா? இதை ஒரு கதை மாதிரி சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த இனிஷியேட்டிவ் நமக்கு என்ன தெரியும்? கார்பன் அக்கௌண்டிங் ஃபினான்ஷியல் அப்படின்ற இனிஷியேட்டிவ். என்னது? கார்பன் அக்கௌண்டிங் ஃபினான்ஷியல். அப்படின்னா என்ன சார் கார்பன் அக்கௌண்டிங் ஃபினான்ஷியல் அப்படின்னா? இது 2015 குளோபலா உருவாக்கப்பட்டது. எப்படி? இந்த யூஎன்ஜிசி இதுல பார்த்தோம் தெரியுமா? அது பேர் என்ன? இன்டர்நேஷனல்ல உலக நாடுகள் சேர்ந்து உருவாக்கப்படும். அந்த மாதிரி 2015 ஒரு 14 டச் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் பேங்க்ஸ், என்பிஎஃப்சிஸ் யாரோ ஒருத்தவங்க அவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்குனதான், நெதர்லாண்ட்ஸ்ல சேர்ந்து உருவாக்குன இனிஷியேட்டிவ் தான் இந்த கார்பன் அக்கௌண்டிங் ஃபினான்ஷியல் அப்படின்றது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதாவது எதோட லீடர்ஷிப்லனா ஏஎஸ்என் பேங்க்கு, ஏஎஸ்எனோட பேங்க் வழிகாட்டுல 14 ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் சேர்ந்து உருவாக்குனதுதான். இப்போ இதுல எத்தனை ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 550க்கு மேல இருக்காங்க. 550 பேருக்கு மேல இருக்காங்க. சரியா? சரி சார், இந்த இனிஷியேட்டிவ்னா என்ன? சரி சார், இந்த இனிஷியேட்டிவ்னா என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், நம்ம செய்கிற வேலைகள் க்ரீன் ஹவுஸ் கேஸஸை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நம்ம என்னென்ன வேலை செய்கிறோம்? நம்ம கடன் கொடுக்குறோம், டெபாசிட் வாங்கி போடுறோம், பில்டிங்ஸ் லைக் வந்து கடன் கொடுக்குறதே ஒரு பெரிய விஷயம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவனும் கடன் கொடுக்குறோம். க்ரீன் கேஸ் எமிஷனை கம்மி பண்ணுறவனுக்கா பார்த்து கடன் கொடுத்தா அதுவும் ஒரு நல்ல விஷயம் தானே. லைக் வந்து நம்மளோட வேலை எதை பேஸ் பண்ணதாகவும் இருக்கும் அப்படின்னா க்ரீன் ஹவுஸ் கேஸஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பேஸ் பண்ணதாகவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த கார்பன் அக்கௌண்டிங் ஃபினான்ஷியல். இதிலே தெரிஞ்சிருக்கும் கார்பன் அக்கௌண்டிங் ஃபினான்ஷியல் அப்படிங்கிறது. சரியா? ஓகேவா? எஸ், ஓகே. 14 டச் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் 2015 சேர்ந்து உருவாக்குனதான் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார் கார்பன் அக்கௌண்டிங் ஃபினான்ஷியல். இப்போ வந்து 2015, அதுக்கப்புறம் 2019 குளோபலா இது மாறுனுச்சு. இப்போ 550 பேர் இருக்காங்க. இப்போ இதுல யார் ஜாயின் பண்ணியிருக்கா அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்தியால இருந்து வேற யாராச்சும் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் டைமா 2016 இதுல ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாப் நேஷனல் பேங்க். இப்போ மூணாவதா 2024 பஞ்சாப் நேஷனல் பேங்க். இப்போ மூணாவதா யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யாரு? இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். இந்த கதை எல்லாருக்குமே கிளியரா இருக்கா? இந்த கதை எல்லாருக்குமே புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் இந்த இனிஷியேட்டிவ்னா என்ன, அந்த இனிஷியேட்டிவ்ல இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஜாயின் பண்ணுது அப்படிங்கிறது. எந்த வருஷம் உருவானுச்சு? 2015. அதுக்கப்புறம் எந்த வருஷம் குளோபல் மயமாகிறது முக்கியம். அடுத்து ஆர்பிஐ ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுது. என்ன அப்படின்னா இந்தியாவில் பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது எவ்வளவு பயங்கரமா உருவெடுத்திருக்கு, எவ்வளவு அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். இது எப்பலேருந்து கால்குலேட் பண்ணா கடந்த 5 கேலண்டர் இயர். அது என்ன சார் கேலண்டர் இயர்? இதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் இயர்னு ஒன்று சொல்லியிருக்கீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர்ன்றது ஏப்ரல் 1 மார்ச் 31 வரைக்கும். கேலண்டர் இயர்னா ஜான் 1 டிசம்பர் 31 வரைக்கும். கடந்த 5 கேலண்டர் இயரை எடுத்து பார்க்கும்போது நம்மளோட பேமெண்ட் சிஸ்டம் எப்படி இருக்கு, எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்றத ஆர்பிஐ ரிப்போர்ட்டா ரிலீஸ் பண்றாங்க. சரியா? எஸ், ஓகே. பார்க்கலாமா? இங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுல கேள்வியா என்ன கேட்பானா பேமெண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட். இந்த பேமெண்ட்ஸ் எல்லாம் நடக்கிறது எல்லாமே இந்த ஆக்ட் கீழே தான். பேமெண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் 2007. அதே மாதிரி இந்த பேமெண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் யாருக்கு கீழே நடக்குது அப்படின்னா இதுல கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, நேஷனல் பேமெண்ட் சிஸ்டம், நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் சிஸ்டம். அப்புறம் இது எல்லாமே மெயின்டைன் பண்றது யாரு அப்படின்னா சஞ்சய் மல்ஹோத்ரா, முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் தான் இந்த போர்டை மெயின்டைன் பண்றது. இது நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த நியூஸ்குள்ள இந்த ரிப்போர்ட்குள்ள போவோமா? இந்த ரிப்போர்ட்ல எக்கச்சக்கமா சொல்லியிருப்பான். என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் 94 மடங்கு அதிகமா இருக்கேயா கடந்த 5 வருஷத்துல. கடந்த 5 வருஷத்துல 94 மடங்கு. அதாவது கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி ₹1 பண்ணிட்டு இருந்த டிஜிட்டல் பேமெண்ட் இப்போ ₹94 பண்றோம். ஓகேவா? 94 மடங்கு அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 2013 772 லட்சம் கோடி பண்ணிட்டு இருந்தப்ப நம்ம எவ்வளவு டைம் பண்றோம், எவ்வளவு காசுக்கு பண்றோம் அப்படின்னா 2700 கோடி, 222 கோடி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நடந்த நாட்டுல 20,000 கோடி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்க இருக்கும் காம்பவுண்ட் ஆனுவல் growth rate. காம்பவுண்ட் ஆனுவல் growth rateனா வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 10, இந்த வருஷம் 10 அப்படின்னா அடுத்த வருஷம் 5 கிடையாது, அடுத்த வருஷம் 10க்கு மேல, அதுக்கு மேல 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 போயிட்டே இருக்கிறது தான். ஓகேவா? அதை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன? அது டோட்டல் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ். இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்ல என்னென்னலாம் சார் வரும் அப்படின்னா ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம், ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட், நேஷனல்
ஆட்டோமேட்டிக் கிளியரிங் ஹவுஸ், ஐஎம்பிஎஸ், யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பிபிஐ, ட்ரெட்ஸ், செக் ட்ரான்சாக்ஷன் மிஷினு, பிபிசிஎஸ், பில் பேமெண்ட்ஸ், என்இசிடி, டோல் பேமெண்ட்ஸ், இது எல்லாமே இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் கீழே தான் வரும். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எவ்வளோ டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இன்க்ரீஸ். செகண்ட் பாயிண்ட் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இந்தியாவில் எவ்வளோ அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கிட்டத்தட்ட டபுள் மடங்கு அதிகமாக இருக்குது கிரெடிட் கார்டு. அதே மாதிரி டெபிட் கார்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆனாலும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 80 கோடியிலேருந்து 99 கோடி. அடுத்து டிஜிட்டல் பேமெண்ட்ஸ், ரீட்டைல் டிஜிட்டல்னா சராசரி மனுஷன் லைக் வந்து அடித்தளம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதில் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 162 கோடி டிரான்சாக்ஷன் இருந்தது, 16,000 கோடி டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு. 100லேருந்து 16,000. ஓகேவா, 100 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யூபிஐ பேமெண்ட்ஸும் பயங்கர அதிகமாக இருக்குது அப்படின்ற சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த வேல்யூஸ்லாம் ஒருத்தர் பார்த்து வச்சுக்கோங்க. டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னா, இது யூஸ் பண்ணுறது, அது யூஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கைகள். ஓகேவா, நம்ம டிஜிட்டல் பேமெண்ட்ஸில் மட்டும் உயரல, டிஜிட்டல் பேமெண்ட்ஸை வெளிநாட்டில் யூஸ் பண்ணுறதுலையும் இங்கே இருக்கும். கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸில் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுல நம்ம இப்போ நிறைய ஆகிட்டோம். அது முக்கியமாக சிங்கப்பூர் கூட நிறைய டைப் பண்ணியிருக்கோம் டிஜிட்டல் பேமெண்ட்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக அப்படின்றதுலாம் சொல்லியிருப்பாங்க. ஏஷியன் கண்ட்ரிஸ் கூட மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், என்னோட பழைய கிளாஸ்லேருந்து பார்க்குறவங்களாம் தெரியும். நம்ம ஊரோட யூபிஐ அவங்களோட இவங்களோட சேர்ந்து டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பார்த்துருப்போம். அந்த விஷயங்கள் தான் இவ்வளோ சாதனை பண்ணியிருக்கோமா. இதை ஆர்பிஐ ரிப்போர்ட்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரியா? இட்ஸ் ஓகே. அடுத்த நியூஸ், தேர்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, பெங்களூரு பேஸ் பண்ண கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின் லிமிடெட் அப்படின்றவங்க, இவன் யாரு அப்படின்னா ஒரு என்பிஎஃப்சி மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன். இவன் என்பிஎஃப்சி கம்பெனி சின்ன சின்ன மைக்ரோ ஃபினான்ஸ் பண்றவன். ஓகேவா, சின்ன மைக்ரோ ஃபினான்ஸ் பண்றவன். ஓகேவா, இவன் ஒரு 50 மில்லியன் கடன் வாங்குறான். யாருன்னா இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன், வேர்ல்டு பேங்கோட மெம்பர். இந்தியாவோட இரண்டாவது கேள்வி, இந்த இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இதுக்கு முன்னாடி யாருக்கு லோன் கொடுத்துச்சு? நம்ம ரீசெண்டாக பார்த்தோம். இந்த இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வச்சு ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தோம். அது என்னன்னு சொல்லுங்க. சரியா? ஓகே, இப்போ பார்ப்போமா. இந்த இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இப்போ என்ன பண்ணிருக்கா, 50 கோடி லோன் கொடுத்துருக்கு கிராமி லிமிடெட், பெங்களூர் பேஸ் பண்ண கிரெடிட் ஆக்சஸ் கிராமி லிமிடெட். எதுக்காக? மைக்ரோ என்டர்பிரைஸை டெவலப் பண்ணணும், அது முக்கியமாக உமன் பாரோவர்ஸை டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அவ்வளோதான் இந்த நியூஸ். எந்த ஊர்னு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 4வது நியூஸ் என்ன அப்படின்னா, ஜெய்ப்பூர் பேஸ் பண்ண 121 ஃபினான்ஸ் அப்படின்ற கம்பெனி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் என்பிஎஃப்சி, ஆர்பிஐயால ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் என்பிஎஃப்சி தான் இந்த 121 ஃபினான்ஸ், ராஜஸ்தான்ல இருக்கு. இவன் ஜெம் கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸோட டைப் பண்றான். அப்புறம் வேற யாரும் இதுல டைப் பண்றான் அப்படின்னா பெர்ஃபியூஸ் சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படின்றவனும் டிசிஎஸ் அப்படின்ற டிசிஎஸ், பெர்ஃபியூஸ், ஜெம்மு, 121 ஃபினான்ஸ் இவங்களாம் எதுக்காக சார் டைப் பண்றாங்கன்னா, ஜெம் சஹ்யா இனிஷியேட்டிவ் 2.0 அப்படின்னு. ஜெம் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும், லைக் வந்து இப்போ நான் 121 ஃபினான்ஸ் என்பிஎஃப்சி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியுது. இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, பெர்ஃபியூஸ்ன்றதும் டிசிஎஸும். இந்த ஜெம்முன்றவன் யாருன்னா, கவர்மெண்ட்டுக்காக கவர்மெண்ட்டே வச்சிருக்க ஒரு மார்க்கெட் பிளேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு எதனா பொருள் வேணும்னா அமேசானுக்கு போறோம். இப்போ கவர்மெண்ட்டுக்கு எதனா பொருள் வேணும்னா அமேசானுக்கு போமா? கிடையாது. அவங்களே ஒரு மார்க்கெட் பிளேஸ் வச்சிருக்காங்க, ஜெம் அப்படின்னு சொல்லி. சரியா? அவங்களுக்கு எதனா பொருள் வேணும்னா அதில் வித்துக்கலாம், அதிலே வாங்கிக்கலாம். ஓகேவா? அப்போ ஓஎன்டிசினா என்ன சார்னா, ஓஎன்டிசின்றது மக்களால் யூஸ் பண்ண வேண்டியது, மக்கள் யூஸ் பண்ணிக்க போகிறதுக்காக கொண்டு வந்ததான் ஓஎன்டிசி, ஓப்பன் நெட்வொர்க் டிஜிட்டல் காமர்ஸ். அதே மாதிரி கவர்மெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு வேணாலும் அந்த மாதிரி கொண்டு வந்தா ஜெம். அதான் சொல்லியிருப்பாங்க. இந்த ஜெம் சஹ்யா 2.0 ஒன்றும் கிடையாது. எம்எஸ்எம்இஸ் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான பொருட்கள் இன்னும் ஈஸியாக வாங்கிக்கிறதோ, லோன்ஸ் இன்னும் ஈஸியாக வாங்கிக்கிறதோ, அதே மாதிரி டெலிவரி நிறையா பண்ணுறதோ, எல்லாமே லோன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதில் வரும். ஒரு தடவை வாட்சிங்கன்னா தெரியும். சரியா? அவ்வளோதான் இந்த நியூஸ். மொத்தம் 4 கம்பெனி. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ்னா ஒன்றும் கிடையாது. நான் ஒரு புதுசா விஷயம் கொண்டு வரேன் அப்படின்னா அதை டெஸ்ட் பண்ற இடத்துக்கு பேர் தான் ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் யூபிஐன்னு ஃபர்ஸ்ட் ஒன்று புதுசா வந்துச்சு. அதை ஆர்பிஐ எப்படி பண்ணோம் அப்படின்னா, அப்படியே இஷ்டத்துக்கு அப்படியே ஓப்பனாக இந்தியா ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறது கிடையாது. ஃபர்ஸ்ட் அது ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்குள்ளேயே, ஒரு சின்ன ஊருக்குள்ளே வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குமா அந்த மாதிரி. இது மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் தான் ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ். ஓகேவா? அதை ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ் இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுது அப்படின்னா, ஆன் டேப் அப்படின்ற அப்ளிகேஷனை ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ்ல செக் பண்ண போகுது. ஆன் டேப் அப்படின்னா என்னன்னா ஒன்றும் கிடையாது, இந்தியாவோட டிஜிட்டல் பேமெண்ட்ஸை ஆஃப்லைன்ல பண்ணலாம் அப்படின்ற ஒன்று தான் ஆன் டேப். ஓகேவா? அதை யார் இந்த ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ் டெஸ்ட் பாக்ஸ் பண்ண போறோம்னா, ஆர்பிஐ யாரை நியமிக்குது அப்படின்னா, எக்ஸ்டோ இந்தியன் டெக்னாலஜி அப்படின்றவங்க தான் இதுல நியமிக்குது. ஓகே, நீ தான் கரெக்டாக டெஸ்ட் பண்ணணும், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி.
சரியா? எதுக்காக இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் ஆஃப்லைன்ல கொண்டு வராங்கன்னா, லைக் வந்து இன்னும் இன்னும் ஈஸியா, இன்னும் வேகமா நிறைய டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் நடக்கணும்ன்றதுக்காக. ஏன்னா நெட் எல்லாமே நிறைய இடத்துல நம்ம பண்ண முடிய போயிடுதுல, அந்த இதுதான். எஸ். அவ்வளோதான் இந்த நியூஸ். புரிஞ்சா எல்லாருக்குமே? அடுத்து எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ரஷ்யாவோட ஒரு டைப் பண்ணுது. எதுக்காகனா, ஆன்டி ஷிப் க்ரூஸ் மிசைல். க்ரூஸ் மிசைல் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஏவுகணை. ஓகேவா? ஆன்டி ஷிப் அப்படின்னா ஷிப்புகளை அழிக்கக்கூடிய, ஆன்டி இந்தியன் அப்படின்னா இந்தியனுக்கு எதிராக அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஆன்டி ஷிப் அப்படின்னா ஷிப்பை அழிக்கக்கூடிய ஒரு க்ரூஸ் மிசைல். ஷிப்னா ஷிப்பு மட்டும் கிடையாது, சப்மரீன்ஸும் இதில் வரும். சரியா? எதுக்காக சார் அப்படின்னா, நம்ம இந்தியாவோட இந்தியன் ஓஷன் ரீஜனை பாதுகாக்கணுன்றதுக்காக தான். எவனாச்சும் ஷிப்பு எவனாச்சும் நுழைஞ்சான் அப்படின்னா இந்த மிசைல், இந்த க்ரூஸ் மிசைல் வச்சு அழிச்சிடலாம் அப்படின்றதுக்காக நம்ம யாரோட டைப் பண்றோம் அப்படின்னா ரஷ்யாவோட. இதை இனிமேல் வாங்க போறோம். மேபி இதை வச்சு நான் நியூஸ் இன்னும் பின்னாடி வரலாம். சரியா? அடுத்த அவார்ட்ஸ். கிராமி அவார்டு. 67வது கிராமி அவார்டு. மியூசிக்குக்காக கொடுக்குற ஒரு அவார்டு தான். எப்படி ஆஸ்கர் அவார்டு அப்படின்றது வந்து மூவிஸ்க்காக கொடுக்குறதோ அந்த மாதிரி மியூசிக்காக கொடுக்கக்கூடிய வேர்ல்டுலேயே பெரிய அவார்டு தான் இந்த கிராமி அவார்டு. 67வது எடிஷன். இந்த 67வது எடிஷன் எங்க நடக்குது அப்படின்னா யூஎஸ்ஏல நடக்குது. இதுல இந்திய பார்ன் அமெரிக்கன், ஓகேவா, சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி, இவங்க சென்னை சேர்ந்தவங்க. இவங்க என்ன அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராமி அவார்டு வாங்கியிருக்காங்க, பெஸ்ட் நியூ ஏஜ் அப்படின்ற கேட்டகரியில, அவங்களோட ட்ரிவேணி அப்படின்ற ஆல்பத்துக்காக. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆமி ஆலன் அப்படின்ற யூஎஸ்ஏ பெண்மணி ஃபர்ஸ்ட் உமன் சாங் ரைட்டர் ஆஃப் தி இயர். லைக் வந்து சாங் ரைட்டர் ஆஃப் தி இயர்ல உமன் ஒருத்தவங்க அவார்டு வாங்குறாங்கன்னா இந்த ஆமி ஆலன் அப்படின்றவங்க தான். சரியா? எஸ், ஓகே. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன, இதையா சொல்லியிருப்பாங்க, மற்றபடி வேறலாம் எதுவும் கிடையாது. ஆமாவா? எஸ். நெக்ஸ்ட் வேற 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 நெக்ஸ்ட் தும்முல வர மாதிரி இருக்கு, வர மாட்டேங்குது. எஸ், ஓகே. திரிவேணி அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் கிராமி அவார்டை யார் வாங்குறாங்க அப்படின்னா சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி தேடான் அப்படின்றவங்க. இந்தியாவை சேர்ந்தவங்க வேற யாராச்சும்லாம் அந்த கிராமி அவார்டை வாங்கியிருக்காங்களா அப்படின்னா இங்க இருக்கும் பாருங்க. இல்ல, கீழே இருக்கும். இந்தியா ஆர்ட் கிராமி அவார்ட்ஸ் இங்கே இருக்கும். இந்தியாவிலேருந்து யாராச்சும் கிராமி அவார்டு ஃபர்ஸ்ட் டைம் கிராமி அவார்டு இந்தியாவிலேருந்து வாங்கினவங்க யாருன்னா பண்டிட் ரவிசங்கர் அப்படின்றவங்க தான். சரியா? அதுக்கப்புறம் வந்து இதில் ஏஆர் ரகுமான்லாம் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபீமேல் யார் வாங்கினா தன்வி ஷா அப்படின்றவங்க தான் 2010 ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு கிராமி அவார்டு எப்போ கிடச்சுன்னா பண்டிட் ரவிசங்கர்ன்றவங்க 1968 வாங்கினாங்க. ஃபர்ஸ்ட் கிராமி அவார்டு தன்வி ஷா அப்படின்றவங்க வாங்கினாங்க. ஃபர்ஸ்ட் உமன் 2010 ஜெய் ஹோ அப்படின்னு சாங், ஜெய ஹோ அப்படின்னு சாங் இருக்கும் தெரியுமா, அந்த இது. அதுக்கப்புறம் வந்து கிராமி அவார்டு அப்படின்னா இங்கே என்னன்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து 67வது கிராமி அவார்டு. ரெக்கார்டிங் அகாடமி தான் இதை வந்து வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்க. 1959 இந்த கிராமி அவார்டு கொடுக்கப்பட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 12 ஃபீல்டில் 96 கேட்டகரியில் இதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த கிருஷ்ணமூர்த்தி தேடான், சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி தேடானை பற்றி சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். அப்புறம் இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த வருஷம் யாரெல்லாம் இந்த கிராமி அவார்டை வாங்கினா, முக்கியமான கிராமி அவார்டு இந்த ஆல்பம் ஆஃப் தி இயர் அவார்டும் கிராமி ஃபார் பெஸ்ட் கண்ட்ரி ஆல்பமும் தான். பெயோனி கோன்சோல் கார்ட்டர் அப்படின்றவங்க ஆல்பம் ஆஃப் தி கிராமி அவார்டு வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி 35வது 35 டைம் கிராமி அவார்டு வின்னிங் ஸ்டார் யாரு, இந்த பொயோன்ஷி கோமன் ஆல்பம் ஆஃப் தி இயர் அவார்டு இவங்க ஃபர்ஸ்ட் பிளாக் ஆர்டிஸ்ட் இவங்க தான். அவ்வளோதான்யா இந்த டேட்டா. கிராமி அவார்டு ஃபர்ஸ்ட் எப்போலேருந்து கொடுக்கப்பட்டாங்க, இதுலேருந்து என்னென்ன படிக்கிறது, இது ரொம்ப கண்டென்ட் உள்ள நியூஸ். கிராமி அவார்டு எங்கேருந்து கொடுக்கப்பட்டாங்க, கிராமி அவார்டை பற்றின ஃபர்ஸ்ட் இது. செகண்ட், இந்த வருஷம் கிராமி அவார்டு இந்தியாவிலேருந்து யாராச்சும் வாங்கினாங்களா, அது யார், இந்தியா பிரைஸ் பண்ணுவாங்க. அடுத்து கிராமி அவார்டு, முக்கியமான கிராமி அவார்ட்ஸ் யார் வாங்கினா. அடுத்து ஃபர்ஸ்ட் கிராமி அவார்டு இந்தியா இது வரைக்கும் கிராமி அவார்ட்ஸில் என்னென்ன சாதனைகள் படிச்சிருக்கு அப்படின்றதான் லாஸ்ட்டாக மொத்தம் 4 பாயிண்ட். கிராமி இந்தியா எத்தனாவது கிராமி அவார்டு, இந்தியாவை பேஸ் பண்ணி இந்த வருஷம் கிராமி அவார்டு யார் வாங்கினா, கிராமி அவார்டில் முக்கியமான அவார்ட்ஸ் யார் வாங்கினா, இந்தியா இது வரைக்கும் கிராமி அவார்டில் என்னென்ன அவார்டு வாங்கியிருக்கு அப்படின்றது தான். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இஸ்ரோ என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் கொண்டு வராங்க ஐஐடி ஹைதராபாத்ல. அந்த சாஃப்ட்வேர் பேர் ஃபீஸ்ட். ஓகேவா? என்ன சாஃப்ட்வேர்? ஃபீஸ்ட். ஓகேவா? இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும் அப்படின்னா இஸ்ரோவுக்கு ஹெல்ப் பண்ணும். என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாஃப்ட்வேர் நம்ம லைக் வந்து சாஃப்ட்வேர்ன்றது என்னது, இப்போ நீங்க இந்த இதில் கார்லாம் பார்த்துருப்பீங்க. கார்லாம்
மாடலாக அதை செய்யறதுக்கு முன்னாடி அதை சாஃப்ட்வேரில் செக் பண்ணுவாங்க, ரன் ஆகுமா, இதெல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி டெக் ஆன்லைன்லேயே செக் பண்ணுறது. ஆன்லைன் ஐயோ, இதுக்கு சரியான எக்ஸாம்பிள் எனக்கு தோணலையே. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பட்டன் நமக்குன்னா டோர் திறக்கும், இந்த பட்டன் நமக்குன்னா டோர் திறக்கான்றது அதை செஞ்சு அதை பட்டன்லாம் வச்சு பண்ணுறதை விட அதை கோடிங்லேயே சாஃப்ட்வேர்லேயே செக் பண்ணணும், இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு. அந்த மாதிரி இட் அலோவ்ஸ் த இன்ஜினியர்ஸ் டு டெஸ்ட் டிசைன் விர்ச்சுவலி பிஃபோர் ஃபிசிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது டிசைன்ஸை செக் பண்ணும் விர்ச்சுவலாகவே. ஓகேவா, அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி விர்ச்சுவலாகவே செக் பண்ணும் இந்த சாஃப்ட்வேர் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. இந்த சாஃப்ட்வேர் ஃபீஸ்ட் ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அடுத்து கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி. ஓகேவா, என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பிஎம் நரேந்திர மோடி கீழே ரெண்டு 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 விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒன்றும் கிடையாது, புதுசாக 2 ஆயுதங்களை வாங்க போகிறோம். மொதல் ஆயுதம் 31MQ-9B Predator. இது ஒன்றும் கிடையாதுயா, இது ட்ரோன் மாதிரி. ஆனால் இது என்ன பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள், ஏ அப்படின்றவனா நான் அழிக்கணும், ஏவோட அடையாளம் இதுதான், ஏ இப்போ இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் இந்த ட்ரோனுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னா, இதில் டிரைவர்லாம் இருக்க மாட்டாங்க, இது ஆட்டோமேட்டிக்காக போய் ஏ எங்கே இருக்கானோ அவனை கண்டுபிடிச்சி அவனை ஐடென்டிஃபை பண்ணி அவனை அழிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு ப்ரெடேட்டர் தான் இவன். ஓகேவா, அவனை சர்வலன்ஸ் யூஸ் பண்ண அந்த மாதிரியான ஒரு ப்ரெடேட்டர் தான் இவனை யூஎஸ்ஏல இருக்க ஜென்ரல் அட்டாமிக்ஸ் அப்படின்றது, இதை என் கூட படிச்சவங்க, நான் 2023 நியூஸை படிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னமும் வாங்கிட்டு இருக்கோம் நம்ம அவங்கள்ட்ட இருந்து. சரியா, அதுக்கப்புறம் 2வது என்ன சார் வாங்க போறோம் அப்படின்னா, நியூக்ளியர் பவர்டு அட்டாக் சப்மரின்ஸ். அதாவது நியூக்ளியர் பவர் வச்சிருக்க சப்மரின்ஸ். ஓகேவா, சப்மரின்ஸ் நியூக்ளியர் பவரோட இருக்க சப்மரின்ஸை வாங்க போறோம். இது 2 தான் நம்ம வாங்க போறோம். கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அப்படின்றதுக்கு இல்லை பிஎம் நரேந்திர மோடி இதை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இந்த இது எவ்வளோக்கு அப்படின்னா 3.39 பில்லியனுக்கு மொத்தமாக ரெண்டுத்தையும் மொத்தம் 16 ஸ்கை கார்டியன். லைக் வந்து இந்த 31 இருக்குல்ல, இந்த 31 எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா 16 15. 16 எதுக்காக அப்படின்னா இந்தியன் நேவிக்காக. ஓகேவா, 16 ஸ்கை கார்டியன், 15 சி கார்டியன். அதாவது 16 வந்து ஸ்கை கார்டியன்னா லைக் வந்து வானத்துக்காக. 15 சி கார்டியன் அப்படின்னா என்னன்னா கடல்ல உள்ள, அப்போனா அது கடல்ல பிரயாணம் பண்ணுவோம் சார், அதனால கடல் பகுதியில் மேற்பரப்புல யூஸ் பண்றதுக்காக தான் 15. மிச்சம் 16 நம்ம நார்மலா வானத்துல யூஸ் பண்றதுக்காக. இதுவும் வானத்துல தான் யூஸ் பண்ணுவாங்க, அதனால இது கடல் மேற்பரப்புல. ஓகேவா, இந்த ட்ரோன்ஸ் 40 மணி நேரம் இருக்குமா, ஃப்ளையோ இருக்குமா அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ். இந்தியாவோட விக்கெட் கீப்பர் பேட்டர் விருதிமான் சஹா அப்படின்றவங்க எல்லா ஃபார்ம்ல இருந்தும் ரிட்டையர் ஆயிட்டாங்க. இனிமேல் இவங்க விளையாடவே மாட்டாங்க. விருதிமான் சஹா ரஞ்சி டிராஃபில எல்லாம் விளையாண்டுருக்காங்க ரீசெண்டா, வெஸ்ட் பெங்காலுக்கு துணையா. ஓகேவா, எஸ். அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ், இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹியூமன் ஃபேட்டர்னிட்டி அப்படின்றது தான். ஓகேவா, மனிதர்களுக்கு இடையே பீஸ், டாலரன்ஸ், அமைதி எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்றத கொண்டு வரக்கூடிய டேவில் இதுவும் ஒன்று. ஓகேவா, 5th இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹியூமன் ஃபேட்டர்னிட்டி. ஓகேவா, அதான் சொல்லியிருப்பாங்க. இதோட தீம் பார்த்துக்கோங்க. எஸ், ஓகே. இந்த நியூஸ் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாத நியூஸை கமெண்ட்ல கேளுங்க. 2 கேள்வி கேட்டிருக்கேன், அதே கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ரிலிம்ஸ் எல்லாருமே பாஸ் பண்ணுவீங்க, மெயின்ஸ் பாஸ் பண்ணுறது தான் கஷ்டம். அது எஸ்பிஐல பேட்டர்ன்லாம் எப்படி மாற்றிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. இதுக்கும் மேலே இதே மாதிரியே வியூஸ் கம்மியாச்சு அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்கேன், அது உங்களுக்கே நல்லா தெரியும். நான் இல்லைன்னா அப்புறம் நிறுத்துறேன். சரியா, எஸ், தேங்க்யூ டு ஆல்.